வணக்கம். வாசுதேவன், கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர். எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷனில் நம்ம செய்யக்கூடிய தொழில் பிளாஸ்டிக் பெட் பாட்டில் உடைக்கும் தொழில். அனைத்து விதமான பிளாஸ்டிக்கையும் உடைச்சி துகள்களாக மாற்றி விற்பனை செய்கிறது தான் நமது நிறுவனம் செய்யக்கூடிய தொழில். இந்த தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லா விதமான பிளாஸ்டிக்கையும் உடைக்கிறதுக்கு தேவையான இயந்திரங்கள் நீங்கள் வாங்கணும். அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் தரம் பிரித்து அந்த இயந்திரத்தில் நீங்க போட்டீங்கன்னா அந்த இயந்திரம் அதை துகள்களாக அரைத்து கொடுக்கும். அப்படி தயாரிக்கப்பட்ட அந்த பிளாஸ்டிக் துகள்களை நீங்க எங்ககிட்டயே விற்பனை செய்யலாம். அப்ப இதுல என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கிலோவிற்கு குறைந்தபட்சம் ஒரு 8 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் வரைக்கும் குறைந்தபட்சம் கிடைக்கும். அதுக்கு மேல கிடைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் தான். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் விலை குறைவாக வாங்குறீங்களோ அதை பொறுத்து லாபம் அதிகரிக்கும். அப்போ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில டெய்லி நம்ம வீட்டில் பயன்பாடு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த பிளாஸ்டிக் எல்லாம் நீங்க சேகரித்து அதை வெளியே விற்பீங்க. இப்போ இந்த தொழில் ஆரம்பிக்கிறப்போ அதற்கு தேவையான ரா மெட்டீரியல் எல்லாமே நீங்க உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு கடையில் நீங்க வாங்கலாம். இல்லைன்னா உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட், ஹோட்டலு, பாரு, பெரிய பெரிய கல்யாண மண்டபம், அங்க ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அந்த தண்ணி பாட்டெல்லாம் தூக்கி வீசுவாங்க. அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கி இந்த இயந்திரத்துல உடைச்சா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்ப இந்த இயந்திரத்தை எத்தனையோ நிறுவனங்கள் இதை விற்பனை செய்யறாங்க. ஆனா அவர்களிடம் இருந்து நமது நிறுவனத்தினுடைய இயந்திரங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும். என்ன வித்தியாசப்படும்னா, ஹெவியா இருக்கும். அதே விலை தான், இயந்திரம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இதுல மற்றவங்க எல்லாம் எவ்வளவு மெஷின் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. நமது நிறுவனம் 1 HP முதல் 100 HP வரைக்கும் இயந்திரத்தை நம்ம தயாரித்து வழங்குகிறோம். 1 HP மெஷின் 1,47,500 ரூபாய், 2 HP மெஷின் 1,58,300 ரூபாய், 3 HP மெஷின் 1,71,100 ரூபாய். இந்த 3 இயந்திரங்களுமே பாட்டில மட்டும்தான் உடைக்கும். அதாவது தண்ணி பாட்டில மட்டும்தான் உடைக்கும். 5 HP 2,18,000 ரூபாய், 10 HP 3,25,000 ரூபாய், 15 HP 4,13,000 ரூபாய், 20 HP 4,48,000 ரூபாய், 25 HP 5,13,000 ரூபாய். அதற்கு மேலும் இயந்திரங்களை நம்ம தயாரித்து வழங்குகிறோம். இப்போ இயந்திரத்தை நீங்க ஆர்டர் பண்ணா எத்தனை நாள்ல கிடைக்கும் அப்படின்னு எடுத்தா, இந்த 1 முதல் 15 HP இருக்கக்கூடிய இயந்திரங்களை உடனடியாக நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம். அப்போ பணத்தை கட்டினா உடனடியாக டெலிவரி எடுக்கும் வகையில் இயந்திரங்களை நம்ம முன்னமே தயாரித்து இப்ப ஸ்டாக் வைக்கிறோம். அப்போ ஆஃப்டர் பொங்கல் நீங்க இயந்திரத்தை பணம் கட்டிட்டு உடனே நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். இப்போ சில கஸ்டமைஸ்டு மிஷின், அதாவது 20 HP 25 HP அப்படின்னு சொன்னா நீங்க ஆர்டர் பேர்ல தான் அதை நம்ம செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணதுல இருந்து 16 நாள் ஆகும் உங்க இடத்துக்கு அந்த மிஷின் சேருவது. இப்ப இந்த இயந்திரத்தை வாங்கிட்டீங்க, இதுல என்ன மெயின்டெனன்ஸ் வரும்? அடுத்ததாக கேள்வி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மெயின்டெனன்ஸ். இந்த இயந்திரத்துல பெருசா மெயின்டெனன்ஸ் வரக்கூடிய விஷயம், இந்த பிளேடு அடிக்கடி மழுங்கும். அதாவது ஒரு 3 டன் 4 டன் உடைச்சிங்கன்னா அந்த பிளேடு பொதுவரைக்கும் மழுங்கிடும். அதை சாணம் பிடிச்சி போடணும். அதுதான் ஃப்ரீகவுண்டா வரக்கூடிய மெயின்டெனன்ஸ். அதை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய நீங்க லேத்துலயோ இல்ல கிரைண்டிங் ஒர்க் ஷாப்லயோ நீங்க கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலும் நமது நிறுவனம் அதற்கு உங்களுக்கு வழிவகுக்கும். அதாவது நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு பேர் பிளேடு வாங்கி கூட நீங்க தொடர்ந்து இதை ரன் பண்ற மாதிரி அப்படிங்கிறது நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தபடியா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம், பெட் பாட்டில் மட்டும் உடைத்து கொடுத்தால் முடியுமா? நாங்க போயிட்டு இரும்பு கடையில கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லா விதமான பிளாஸ்டிக் எடுத்தாதான் உங்களுக்கு பிளாஸ்டிக் கொடுப்பேன்னு சொல்றாங்க, பாட்டில மட்டும் தனியா தரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு சிலர் அந்த பெட் பாட்டில தனியா பிரிச்சு கொடுப்பாங்க. சில பெரிய ஸ்கிராப் டீலர்லாம் பிரிச்சு தரமாட்டாங்க, மொத்தமா கொடுப்பாங்க. நீங்க எல்லா பிளாஸ்டிக்கும் வாங்கி தனித்தனியா ரகம் பிரித்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி தனித்தனியா நீங்க உடைச்சு கொடுத்தா நமது நிறுவனம் எல்லா விதமான சிப்ஸையும் வாங்கிக்கும். அதாவது பெட்டு, HDPE, LD, HM
பிபி, இந்த மாதிரி எத்தனை ரகங்கள் இருக்குதோ, யூபிவிசி, சிபிவிசி, பிவிசி, இந்த மாதிரி எல்லா ரகத்தையுமே அப்படிங்கிறது நீங்க தனித்தனியா ரகம் பிரித்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி சிப்ஸா நீங்க மாத்தி கொடுத்தால் நமது நிறுவனம் எல்லா விதமான பிளாஸ்டிக் சிப்ஸையும் வாங்குது. அப்ப நமது நிறுவனம் நம்ம சப்ளை பண்ற இயந்திரங்கள் மூலம் தயாரிக்கப்படும் சிப்ஸை மட்டும் தான் வாங்குறோமானா இல்ல. இயந்திரத்தை எங்கு வாங்கி இருந்தாலும் இயந்திரத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட எல்லா விதமான சிப்ஸையும் தமிழ்நாட்டினுடைய 38 மாவட்டங்கள்ல இருந்தும் நீங்க இயந்திரத்தை வைத்து தயாரிப்பவராக இருந்தால், உங்களுக்கு இந்த சிப்ஸை விற்கணும் அப்படின்னு ஐடியா இருந்தா, இல்ல உங்களால விற்க முடியல, பையர் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேற எதுவும் செய்ய வேண்டாம். நேரடியாக கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உங்களை பற்றிய விவரங்களை கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு எங்கள் நிறுவனத்தில் தொடர்ந்து நீங்க பொறுத்த வரைக்கும் சப்ளை பண்ணலாம். அப்போ எங்கள் நிறுவனம் சிப்ஸுகளை வாங்கி வியாபாரம் செய்யும் நிறுவனம். அந்த சிப்ஸுகளை தயாரிப்பதற்கு உண்டான இயந்திரங்களை, தரமற்ற இயந்திரங்களை வாங்கி வாடிக்கையாளர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக நமது நிறுவனமே முன்னின்று அந்த இயந்திரத்தை வாங்கி கொடுக்கிறது. இன்னும் ஒரு சிலர் நினைக்கலாம், நம்ம நிறுவனம் இயந்திரத்தை மட்டும்தான் விற்குதா? இல்ல, நமது நிறுவனம் ஒரு 15 HP மிஷின் போட்டு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்குது. நம்மளும் சிப்ஸ் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஆஃப்டர் பொங்கல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 50 HP மிஷின் போடுற பிளான் இருக்கு. அதனால நாங்க இயந்திரத்தை மட்டும் விற்பனை செய்யவில்லை, நாங்களும் தொழிற்சாலை அமைத்து தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால ஒரு தொழிலை செய்தால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன, நல்லது கெட்டது என்ன, எல்லா விஷயங்களையும் பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமது நிறுவனம் சிப்ஸ் வியாபாரம் பண்ணாலும் அதற்கு தயாரிக்கும் இயந்திரங்களை தரமான இயந்திரங்களாக வாங்கி கொடுக்கிறது. அந்த இயந்திரத்தின் மூலம் தயாரிக்கப்படும் எத்தனை டன் சிப்ஸா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு உடனடியாக பேமெண்ட்டை கொடுக்கக்கூடிய லெவல்ல நமது நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது போலவே ஒரு தொழிலை நீங்கள் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நமது தொழிற்சாலையில் நாங்கள் கண்கூடாக பார்த்து அதற்குண்டான தீர்வுகளை எட்டுகிறோம். அது போன்று வரக்கூடிய சிரமங்களை அந்த தீர்வை நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம். அப்போ ஒரு சிலருக்கு நாங்கள் இயந்திரத்தை போட்டுட்டோம், எங்களுக்கு ரா மெட்டீரியல் இல்லை, ரா மெட்டீரியல் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் நமக்கு விநியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள், ஹோல்சேல் டீலர்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்கிராப் டீலர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்மளை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நமது நிறுவனம் அனைவரிடமும் இணக்கமான ஒரு சூழ்நிலை இருப்பதால் நிறைய ஸ்கிராப் சப்ளையர் ஒரு சார் உங்க பார்ட்டிக்கு சொல்லுங்க, நாங்க மெட்டீரியல் சப்ளை பண்றோம் அப்படிங்கிற நம்ம கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால உங்கள் பகுதியில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களால் முயற்சி செய்து உங்களுக்கு பொருகம் தேவையான அளவு ரா மெட்டீரியல் கிடைக்கவில்லை என்றால் நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனத்தில் தகவலை கொடுத்தால் உங்கள் பகுதியில் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில் நாங்க வெண்டார் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம், சப்ளையர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் தொடர்ந்து தொழில் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அதை பயன்படுத்தி தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பிளாஸ்டிக் துகள்களை தயாரிக்கும் தொழிலை செய்யலாம். இயந்திரத்தை மட்டும் தயாரித்து விற்பனை செய்வது எங்கள் நோக்கம் அல்ல. இயந்திரத்தின் மூலம் தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் துகள்களை போட்டு விற்பனை செய்வதுதான் நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நோக்கம். அதனால நமது நிறுவனம் இயந்திரம் மட்டுமல்ல, சிப்ஸ் வியாபாரம் பண்றோங்கிறதுனால இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்பவர்கள் நேரடியாக இயந்திரத்தினுடைய செயல்பாடை பார்த்து நீங்க இயந்திரத்தை புக் பண்ணி வாங்கிட்டு போய் தொழில் செய்யலாம். வேற எங்காவது இயந்திரத்தை நீங்க வாங்கி இருந்தாலும் நீங்கள் தயாரித்த சிப்ஸை விற்க முடியல அப்படின்னு சொன்னாலும் எங்கள் நிறுவனத்திடம் நேரடியாக நீங்கள் விற்பனை செய்யலாம். அப்போ இந்த பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் தொழில இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் சேகரித்து எப்படி உடைப்பது, எப்படி உடைத்தால் என்ன லாபம் கிடைக்கும் என்பதை எல்லாம் பல கள ஆய்வுகளை செய்து நாங்க இந்த வியாபாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அதனால கிலோவிற்கு குறைந்தபட்சம் 8 முதல் 12,000 ரூபாய் லாபம் வரக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி தொழிலான இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் உடைக்கும் தொழிலை நீங்க ஆரம்பிச்சு செய்தால் தோல்வி இல்லாத ஒரு தொழிலாக இருக்கும். எளிதாக உங்களால் சம்பாதிக்க இயலும், சிரமம் இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள தொழில்.
அதிக ஆட்கள் தேவையில்லாத தொழில், குறைந்த மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடிய இயந்திரங்கள். அதனால நீங்க ஒரு சுய தொழில் தொடங்கணும், எந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழிலை தேர்ந்தெடுங்க. நல்ல தொழில், வெற்றி தொழில். நேரில் வந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.